வணக்கங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு பணியாரம் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்கேன். ஒரு கப் தண்ணி சேர்த்துருவோம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். 2 ஏலக்காய் தட்டி உள்ள போட்டுருவோம். கொதி வரட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுவோம். இப்போ வடிகட்டியாச்சு. ஒரு பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருவோம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துருவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம். வெள்ளைக்கரைசலை உள்ள ஊற்றி கலந்து விட்டுருவோம். தண்ணி பத்தலைனா கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து விட்டுருவோம். இப்போ பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மாவு எடுத்து உள்ளே ஊற்றிடுவோம். இப்போ இது வெந்துருச்சு. திருப்பி போட்டுருவோம். இப்போ திருப்பி போட்டாச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்படி செய்து பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும்.